நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சக மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியின் கீழ் இயங்கி வரக்கூடிய ஒரு மேல்நிலைப் பள்ளியில் இந்த பள்ளியில் மேலச்சவலை சேர்ந்த 14 வயது பட்டியலின மாணவர் ஒருவர் களக்காடு அருகே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வகுப்பறைக்கு வந்திருந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 மாணவர்களுக்கும் வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இரு மாணவர்களிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதலானது நாளடைவில் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு இன்று காலை பள்ளிக்கு வந்த அந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் தான் கொண்டு வந்திருந்த புத்தக பையில் ஆசிரியர்களுக்கு தெரியாமல் அரிவாளை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக 2 மாணவர்களை அழைத்து ஆசிரியர் சம்பந்தப்பட்ட மாணவனை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவன் பட்டியலின மாணவன் மீது ஆத்திரமடைந்த நிலையில் இன்று பள்ளியில் காலை வழிபாடு முடிந்த பிறகு மாணவர்கள் வகுப்பறைக்கு கலந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது முன் விரோதத்தில் தான் கொண்டு வந்திருந்த சிறிய அரிவாளால் அந்த பட்டியலின மாணவனின் முதுகில் வெட்டினார். இதை தடுக்க வந்த மற்றொரு 14 வயதான அதே வகுப்பில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கும் அரிவாள் வெட்டியிருந்தது. இதில் காயமடைந்திருக்கக்கூடிய 2 மாணவர்களும் உடனடியாக ஏர்வாடியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த பட்டியலின மாணவருக்கு 6 இடங்களில் தையல் போடப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மாணவன் சாதாரண சிகிச்சையில் இருக்கிறார். தற்போது அதிகமான காயமடைந்திருக்கக்கூடிய மாணவனை மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணியானது அங்கு தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கிடையே சாதிய மோதலானது தலை தூக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை விவகாரத்தை ஆரம்பித்து கடந்த வாரம் ரெட்டியார்பட்டியில் ஒரு பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் வரைக்கும் தொடர்ச்சியாக பள்ளியில் மாணவர்களிடையே இந்த சாதிய மோதல் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. தற்போது இதை கட்டுப்படுத்துவதற்காக நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் ஒரு சுற்றறிக்கையும் அனுப்ப இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சரவணன்.